இல்லை அதெல்லாம் தனித்தனியாக தானே கிடக்கும். அப்படியே நான் பயந்து நம்ம ஒரு வீடுன்னு சொல்லி இந்த மாதிரி தோரணை வந்து உட்டில் அப்படியே ஒன்றாயிட்டு நான் சரியாக லாக் பண்ணலை, எல்லாம் பொழந்துக்கிட்டு நிற்கிது. கிட்டக்க பார்க்கும்போதெல்லாம் எங்கே பயந்து ஓடி மடு இல்லை மாவடுன்னுடுங்க. மாவடுன்னு தான் ஞாபகம் வருது. யோசனை சொன்னேன், அது வந்து என்னன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குளறுபடியான மதிய வேலை சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. உருண்டை குழம்புக்கு உருண்டையெல்லாம் பிடிச்சி பாதியை அடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது வெங்காயம்னு ஒன்று போடலையே, அரிஞ்சு வச்சுட்டேன், வெங்காயம் போடல. திரும்பி உருண்டையெல்லாம் வழித்து இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மணி வந்து 2:30 தான் ஆகுது. இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு 3:30 மணிக்கு 4 மணிக்கு உட்காரோம். பிள்ளைக்குட்டிகளும் ஸ்கூல்லேருந்து வந்துடும். ஒரே தடையாக குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். காலையிலேருந்து கொஞ்சம் அலைச்சல் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாளையோட முடியுமாங்க, நாளையோட எங்கள் வீட்டு வேலை முடிஞ்சிடும் தான் நினைக்கிறோம். இன்றைக்கி நைட்டு வேலையும் செய்ய சொல்லியிருக்கோம். அது என்னன்னு பொழுது போக போக தான் கொத்தனாருங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு அவங்க கடையில் தான், இன்றைக்கி வந்து நான் வீட்டில் சமைக்கல, கடையில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன குழம்புனா உருண்டை குழம்பு. இந்த பக்கம் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். அது சுண்டிடும் போல் இருக்குது. நான் 72 தடவை உருண்டையை பிடிச்சி போட்டால் அது என்னத்துக்கு ஆகுறது. இந்த பக்கம் வந்து ஒரு 6 முட்டை இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. அதை மட்டும் தொட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அப்பளம் இருந்தால் பொரிச்சிக்கலாம், அப்பளம் இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டிலையே காய்ச்ச தக்காளி. அதாவது ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே இதை விட ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 5 தக்காளி இருக்கும், 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பறித்தோம். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு 3/4 கிலோ இருக்குமாங்க. அது 3/4 கிலோ 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ அளவுக்கு பறிச்சிருக்கோம். ஒரு செடிக்குமே எப்படியா இருந்தாலும் ஒரு 3 கிலோவுக்கு குறையாமல் இருக்குங்க. அவ்வளோ காய் காய்ச்சிருக்கே. நாங்கள் அதை வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வருமா என்னன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒரு சாதாரணமாக தண்ணி வைக்கிறது மட்டும்தான். ஏன்னா எந்த விதமான உரமும் போடல நம்ம மண்ணுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம உரம் வச்ச மண் தான், அதாவது நம்ம குப்பை மாட்டு சாணம் அந்த மாதிரி மண் தானே அது. அதனால் நாற்றா விட்டு நாங்கள் நட்டு வச்சதுக்கு இந்த அளவுக்கு அது மகசூல் கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு தக்காளி காய்ச்சி குலுங்குது. எங்கள் கண்ணே என் கண்ணே பற்றும் போல இருக்குது. என்னங்க இவ்வளோ பெருசு இருக்குது. அதுவும் அடியில் இருக்கிற தக்காளிலாம் நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. ஏன் இப்பயே பறிச்சிட்டேன்னா, நேற்று முந்தா நேற்று அந்த 4 தக்காளி பறித்தோம் இல்லையா, அதுக்கும் அடுத்த நாள் கொஞ்சம் செங்காயாக தான், அந்த இந்த மாதிரி தான் இருந்தது. 4 தக்காளி எலி. அதனால் எலிக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு இந்த இடத்துல தக்காளி பண்ணை இருக்குன்னு. நம்ம விட்டுட்டோன்னா வந்து நமக்கு கிடைக்காது, எலி குடும்பம் தான் கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காயாக இருக்கும் போதே பறிச்சிடலாம் அப்படின்னு இப்போ பறித்து வச்சிடுறது. இதில் அரிஞ்சு போடலான்னு தான் பார்த்தேன். நான் மீன் குழம்புக்கு நாட்டு தக்காளி, நம்ம வீட்டில் உள்ள தக்காளி அருமையாக இருக்குமென்னு அப்படியே வச்சுட்டேன். மீன் குழம்பு மீனுங்கன்னு வாங்கும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு. என்னால் பேசவே முடியலைங்க. வாயை பொழந்த மணிக்க முதல வாய் மாதிரி தான் ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு ஐயோ பள்ளி எப்படி தெரியுமோ அப்படின்னு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நார்மலாக இருந்தால் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பேசும்போது நான் சிரித்து பேசுவேன்னா இப்படி அந்த சிரிப்பே வரமாட்டேங்குது. சிரிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராங்களா, அவங்கள்ட்ட கிட்டக்க பார்க்கும்போதெல்லாம் எங்கே பயந்து ஓடிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் கூட இருக்குது. என்ன இந்த பொண்ணு வந்து, சில பேர் வந்து நான் பிளாகில் சொன்னதை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல்லுக்கு கிளிப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்களோ அப்படின்ட்டு அது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. சரி, நிறைய பேர் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டிங்க, சொல்கிறேன். அது வந்து ஒரு லாங் வீடியோவில் பொறுமையாக உட்காந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை பற்றி என்னென்னட்டு நம்ம பாட்டுக்கு எஸ்கு புஸ்கா ஏதாவது சொல்லிவிட்டு அது வேறு, அது ஒரு இதாகிடும். அதனால் வந்து அதை பற்றின கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் போட்டு 1 வாரம் கரெக்டாக ஆகிருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து நான் வந்து எங்கே காட்டுறேன்னா சென்னையில் தான் காட்டிகிட்டு இருக்கேன். அது என்ன ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு பிறகு வரும் வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக சொல்கிறேன். ஏன்னா அரைகுறையாக நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் எல்லாம் பாட்டாக புட்டு கிடக்கு. காலையில் நம்ம வீட்டை வேலை செய்கிறான்னா, பாப்பா இதெல்லாம் உடஞ்சிருச்சு போல இருக்குது, யார் உடைச்சான்னு தெரில, நான் பொறுப்பு கிடையாதுன்னாங்க. இல்லை அதெல்லாம் தனித்தனியாக தானே கிடக்கும். அப்படியே நான் பயந்துட்டேன் அப்படின்னாங்க. இது வந்து நம்ம அன்றைக்கி அந்த ஷீட்டு வாங்க போனோம் இல்லையா, ஓடு மாதிரியே ஷீட்டு, அன்றைக்கி வந்து இது இருந்துச்சு.
அந்த ஷாப்லேயே இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டதுக்கு இந்த தோரணம் கட்டுவாங்களே இந்த கேரளா சைடெல்லாம், அது வேற கேரளா சைடுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். கேரளா வீடு 2 HPA என்னமோ ஒரு வீடுன்னு சொல்லி இந்த மாதிரி தோரணம் வந்து வுட்டில் செஞ்சுருப்பாங்களே, இதே பிளாஸ்டிக் தான் ஆனால் வுட் கலர் இருக்கும். அந்த வுட்டில் செஞ்சுருக்கவும் வெள்ளை மட்டும் இந்த மாதிரி இருக்குது. வீடு பார்த்தா நார்மலாக நம்ம ஊர் சைடில் இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது. அதில் கமெண்ட் வந்துருந்தது, ஒரே ஒரு தோரணம் கட்டிட்டா அது கேரளா வீடு ஆகிடுமா அப்படின்னு. அந்த மாதிரி அது ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு டிசைன் பண்ணணும், அப்போ உள்ள மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பார்க்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ட்ரை பண்ணுறோங்க. வர அவுட்புட்டு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் எங்களுக்கே தெரியும் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 100 rupees. நம்மளுக்கு இருக்கிற லென்த்துக்கு வந்து 900 தானே, 900 ரூபாய்க்கு வாங்கணும். அது வேறு வந்து 9000க்கும் 900க்கும் பாடாப்பட வேண்டியதாக இருக்குது. 900 1000 ரூபாய்க்கு 100 ரூபா குறைச்ச 9 வாங்கணும். இது போல் இது வந்து நம்ம அந்த இதெல்லாம் கோப்போம்ல அதே போல் தான் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த லாக்கு மாதிரி இருக்கா, இங்கே வாங்கலாம். இந்த பாருங்க, இந்த லாக்கு மாதிரி இருக்கா, இதில் நம்ம எப்படியே இந்த லாக்கு இருக்கா, இதில் வந்து இப்படி வச்சு எங்கடா இதை அப்படியே எங்க வரான் அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இது உள்ளே வந்து இது போயிடுது, லாக் ஆகிடும். அதுதான் இதையும் வந்து இருக்கா, இதையும் வந்து இப்படி லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இதோட இப்படி சேர்த்துட்டோன்னா அப்படியே ஒன்றாயிடும். நான் சரியாக லாக் பண்ணலை, எல்லாம் பொழந்துக்கிட்டு நிற்கிது. லாக் பண்ணி அப்படியே நீட்டாக ஒரே லென்த்தாக வச்சு நம்மளோட வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்படியே வச்சுட்டா நல்லாயிருக்கும். நம்ம மாவிலை தோரணம்லாம் கட்டுறோம்ல, இதில் கட்டினாலுமே சூப்பராக இருக்கும். நூல் பிடிச்சி இதில் கட்டலாம். அது வந்து என்னென்னா அங்கே வெளில வச்சுருந்தோமா மழை நேற்றுலாம், அந்த மழை பெஞ்சு அந்த மண் பட்டு புள்ளியாக இருக்குங்க பாருங்கள். புத்தம் புதுசு. அதை தொடச்சி கிடச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொத்தனார் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் முடிஞ்சோன்னே இதெல்லாம் எடுத்து மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆளை விட்டுட்டா என் புருஷர் வந்து 2028 கூட வராது, 2030 வந்துடும். அப்போ தான் வந்து இதை மாட்டுவாங்க. அதனால் கையோடு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இங்கே பாருங்க, வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி, இந்த செடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சாதான் அதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாமா, தொடக்கிறியா? மாடு, ஒரே ஒரு மாடு வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா எப்படி? செடியும் வளர்க்கணும், காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் எல்லாம் போடணும். ஆடு மாடும் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன கதைன்னு தான் தெரியல. ஏன்னா மாடு இருந்ததுன்னா நம்மளுக்கு டெய்லியும் வந்து வாசலில் சாணி கரைச்சி போடுறதுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம பெயிண்ட் அடித்தாலும் சரி, இல்லை இந்த சாணி பவுட்ரு வாங்கி தெளித்தாலும் சரி, எது செஞ்சாலுமே நம்ம மாட்டு சாணத்தை அப்படியே எடுத்து கரைச்சி போடுற அழகு அது ஒரு அழகு தான். நாங்கள் இந்த ஆப்போசிட்டில் வயல் இருக்குது, மாடுலாம் கட்டுறாங்க, அந்த வீட்டுக்கு மட்டுமாவது வாசலில் வந்து டெய்லியும் சாணி கரைச்சி போட்டு நாளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு இருக்கோம். இந்த கலர் தான், இந்த மர கலர் இருந்ததுன்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். பெயிண்ட் அடிச்சுக்கணும். ஆனால் சாமி எங்கே பாருங்க, நான் வந்து இந்த வீட்டோட பட்ஜெட்டுக்கு வந்து நானும் என் கணவரும் ஒரு பிளான் போட்டோம். இது இப்படி அது அப்படி, நம்மள்ட்ட வந்து கல் இருக்குது, நம்மள்ட்ட வந்து கழிமரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அந்த சிமெண்ட் வாங்கணும், அப்புறம் ஆள் கூலி இதெல்லாம் தான். அதெல்லாம் ஈஸியாக மண் அதில் மணல் கூட நம்ம வாங்கலை, அந்த எம்சாண்டு பீசாண்டு அந்த மாதிரி தானே. இதெல்லாம் மட்டும்தான் ஜல்லி வாங்கணும் அப்படின்ட்டு அது ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் கையை பிடிச்சி வைக்க போகுதுமா அது பாட்டுக்கு அனுமார் வாள் மாதிரி. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டோம், நீங்கள் தயவு கூர்ந்து நைட் வேலை பார்த்து இன்றைக்கி எப்படியாவது தொட்டு முட்டு கொஞ்சமாவது நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், முடியும், உங்களால் முடியும்ன்ட்டு. ஏன்னா வந்து மெயின் கொத்தனார் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்வாங்க இல்லையா, அந்த களவழி கொடுக்கறதுக்கு அந்த ஆள் கிடைக்க மாட்டுறாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், அண்ணன் நானாவது நானும் என் கணவர் மாதிரி நாங்கள் களவள்ளி கொடுக்குறோம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னோம். இல்லைம்மா நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி அவங்கள நைட்டு வேலைக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி எப்படியாவது வேலையை முடிச்சிடணும். ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கூரை வீடு கட்டுறதுக்கே வந்து
அது எவ்வளோ செலவுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கிடுவீங்க இவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு நார்மலான செலவு கிடையாது இது. ஆனால் நாங்களாம் இழுத்துக்கிட்டது டபுள் செலவு. இப்போ கூரை போட்டு அதுக்கு மேலே ஷீட்டு போடணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுக்கு போட வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால அது எங்களுக்கு கொஞ்சம் செலவை இழுத்து விட்டுடுச்சு. இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் அதில் கையை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை போட்டது நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 5-6 வருஷத்துக்குமாவது நல்லா இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. காவி வந்துடுச்சா? காவி ஆட்டோ போய் இன்னும் விட்டோ வரல. காவி ஆட்டோ போய் உள்ள வரல. ஃப்ரெண்டுக்கெல்லாம் டாட்டா காமிச்சது. ஏன்டா இன்னைக்கு ரோஸ் வச்சுட்டு போல? டெய்லியும் வந்து இதில் ரோஸ் பூத்துருக்கு இல்லையா, டெய்லியும் வந்து வச்சுட்டு போய் மொதல் நாள் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏது காவியா ரோஸுன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும் எங்கள் வீட்டில் பூக்குது, இந்த மாதிரி கலர்லாம் நீ வச்சுட்டே வந்தது கிடையாதே அப்படின்னு இருக்குங்க. இல்லை இல்லை இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க பூக்குது அப்படின்னா இப்போ டெய்லியுமே பூ வச்சுட்டு போய் ஆகுது. இன்றைக்கி மறந்தாச்சு கலர் கலராக. இதை எப்படி பூத்து குழுங்குது? கொழுந்தா இருக்குது ஃபஸ்ட்டு. ஆனால் இது சின்ன மரமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டே இலை எல்லாமே ஒட்டு மொத்தமாக கொட்டிடுச்சு, ஒன்று ஒன்றா கொட்டல. இந்த பெரிய மரம் தான் வந்து இது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொட்டுறது நின்று இருக்கு. எல்லாமே இப்போ கொட்டி முடிச்சிருச்சு. இப்போதான் எங்கள் அம்மா கூட்டி தள்ளிட்டு போடுச்சு. இல்லை அது நிறையா கொட்டி தள்ளிடுச்சு. இது வந்து ஒரே இதாக கொட்டி தள்ளிட்டு ஒரே சேமாக துளிர் அடிக்குது பாருங்க. அது மஞ்சள் பூ பூக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல பாரு. அது அங்கே செட்டு மறைஞ்சிச்சுல. இதெல்லாம் கோக்கா நாங்காட்டு கூட அது கோக்க வேணாம், கோத்தா உடஞ்சிரும். ஷெட்டு கலருக்கு நல்லா இருக்கும்ல இது. அந்த ரெட் கலரில் இருக்கா ஷெட்டு. ஆனால் நான் இந்த வீடு வந்து ரோட்லேருந்து பார்த்தா அவ்வளோ தெரியாது, ஏன்னா சிமெண்ட்டு கலருக்கே இருக்கா. நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு காரில் வரும்போது பார்க்குறோம் பள்ளீர்னு இந்த 12 மணி வெயிலுக்கு அதுக்கும் நல்லா பள்ளீர்னு தெரியுது. மேலே வந்து ட்ரோன்லாம் பறக்க விட்டு எடுத்தாங்கன்னா திருப்பூர்லேயே நம்ம ஊர் தான் செக்கச்சவேர்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கேயே வச்சிரு. இப்படியே தான் பார்த்துக்கிட்டே வாய் பழந்துக்கிட்டு நிற்கிறது. இதுக்கப்புறம் வேலை கிடையாது. உருண்டை குழம்பு உருண்டுக்கிட்டு 1 மாதம் வரைக்கும் இருக்கும். நைட்டுக்கும் அதே தான். மக்கள் எல்லாம் வந்துச்சு. உருண்டை குழம்பு முன்னோடனே மயக்கம் வந்துட்டு எல்லாத்துக்கும். அதனால் டீயை போட்டு கொடுத்தோன்னே எல்லாம் பிஸ்கட்டை நினச்சி சாப்பிட்டாகுது. அங்கே ஒருத்தன் வந்து அழுதுகிட்டே ஓடிட்டான். தம்பி என்ன சாப்பாடுன்னு கேட்டான். எடுத்த உடனே அவிச்ச முட்டை இருப்பா, குழம்ப சொல்லுங்க, உருண்டை எனக்கெலாம் வேணாம், உருண்டை குழம்புலாம் எனக்கெலாம் வேணாம், நான் போய் டீ குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அதான் ஐயோ ஐயோ காய் பக்கத்தில் நின்னா தூசி மாதிரி இருக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. நான் தான் இதில் பெருத்து இல்லை, நான் என்ன சொல்லலடா இவங்கள சொல்கிறேன். அது மடு இல்லை, அதுக்கு தான் நான் கேட்குறேன். மழை நானா அது மடான், மடு இல்ல மாவடுன்னுடுங்க. மாவடுன்னு ஞாபகம் வருது. மாமரத்துல ஒரு வடு கூட இல்ல, எல்லாமே கொட்டிடுச்சு. இது வந்து பொய்ப்பூ போல இருக்கு. பொய்ப்பூவா இருந்தாலும் காய் வைக்காது. ஆனா காய் வந்து இவ்வளவு பெருசு வந்தது. இவ்வளவு பெருசு காய் வந்தது. ஆனா வந்து அது எங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, அங்க இருந்து ஒரு மஞ்சக்கட்டு மைனா உங்களுக்கு தெரிகிறதா பாருங்க, தெரியுதா? செவந்தி பூ நாங்கள் வந்து செடியாக தான் வாங்கி வச்சோம். இப்போ வந்து மொட்டு வந்து பூவே பூத்துருச்சு. இது வந்து நாட்டு ரகம், நம்ம ரகம் இருக்குல்ல நாட்டு ரகம், அந்த ரகம் ஹைப்ரிட் செடி காட்டின இல்லையா செவந்தி, அதில் கூட சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வேஸ்ட் இல்லைக்கான்னு. அது வேஸ்ட்டுன்னு தான் எனக்கும் தெரியும், பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு வாங்கி அது வாங்கினதாகவே போயிடுச்சு. அது இப்போதைக்கு வைக்க மாட்டோம் போல இருக்குது. மணி வந்து பொழுது போகுது, கொசுவும் கிளம்புது. இருக்கிறவங்களாம் பறந்துடாமல் பார்த்துக்க தான் நாங்கள் வந்து பாதுகாப்பாக நிற்கிறோம். ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க இது நல்லா இருக்குது, இதுக்கு பக்கத்தில் திண்ணை மெயினாக போட்டே ஆகுங்கன்னு. நம்ம மாடி வீட்டிலே திண்ணை வச்சு கட்டினோம், நம்ம கூரை வீட்டில் கட்ட மாட்டோமா. திண்ணை வந்து கன்ஃபார்ம் உண்டு. எங்கே பாருங்க, அந்த அளவுக்கு தான் திண்ணை பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியும். அங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த வீட்டில் இருக்கிற திண்ணை வந்து உட்காந்தோன்னா நம்ம 2 அடி உட்காந்தோன்னா இப்படி படுத்துக்கிட்டு சாயிற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி 1.5 அடிக்கு போட்டிருக்காங்க. அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் வந்து பூசுறது இப்போ தானே கட்டியிருக்காங்க. பூசுறது வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கா.
நான் காலில் பிடிச்சிருவாங்களா? காலில் பிடிச்சிருவாங்களாம். இப்போதைக்கு சும்மா ஒயர் வச்சு லைட்டு போட்டிருக்கோம். அதாவது எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே வாங்களேன், இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து இதான் அக்னி மூலை, நம்ம இங்கே தான் வந்து அடுப்பு போட போகிறோம். அது வேறு எங்கள் கொத்தனாருக்கு கோவம் வந்துடும். இதில் வந்து நின்றுக்கிட்டு அடுப்பு போடலாமா, இல்லை உட்காரத வச்சு நம்ம அங்கே எப்போதும் அடுப்பு இருக்கும்ல விறகடுப்பு, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சமைக்கிற மாதிரி அடுப்பு போடலாமா, இல்லை நின்றுக்கிட்டு சமைக்கிற மாதிரி அடுப்பு போடலாமா என்னென்னு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம உட்கார அடுப்பு மாதிரி போட்டோன்னா பாத்திரம் ஃபுல்லாக இங்கே அப்படியே இது பண்ண கச்சமுச்சான்னு இருக்கும். நான் சொன்னேன் இங்கே நின்றுவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும், இந்த பக்கமும் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கா, இந்த சைடும் ஓப்பனாக இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அடுப்பு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருமாங்க, அந்த 2 அடி ஸ்லாப் வந்து அடுப்பு வந்து இங்கே இருக்குங்கிறாங்க. இது வரைக்கும் விறகு வைக்கணும்னா கொஞ்சம் இழுத்து அந்த ஸ்லாப் போடுவாங்க. நான் வந்து இந்த எல் ஷேப்பில் இப்படி போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னேன். அது வந்து என்னன்னு தெரியல. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எப்படி போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களும் கொத்தனாரன்னா வேணாம், உட்காந்துக்கிட்டு சமைக்கிற அடுப்பு தான் நல்லதுன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு இது தோணுது. அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.